குலகுருவுக்கு ஜெய், ஜெகத்குருவுக்கு ஜெய், ஆதிகுருவுக்கு ஜெய், ஆன்மீக குருவுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. இந்த வீடியோ ஆவிகள் இருக்கிறது என்பதை பற்றியதாகும். ஆவி என்று சொல்லக்கூடாது, ஆத்மா, அதாவது உயிர்கள் இருக்கிறது. அவை அடுத்தடுத்த பிறப்புகளை எடுக்கிறது என்பதை பற்றிய உண்மை நிகழ்வாகும். ஒரு உயிர் ஒரு உடலை விட்டு பிரிந்த பின்பு அந்த உடலை வைத்துக்கொண்டு செய்த பாவ புண்ணியங்களுக்கு தக்கவாறு மறு உடலை எடுக்கிறது. இதுதான் உண்மையான நிலை, மாறாத நிலை. ஆயிரம் உயிர்கள் உடல் எடுத்து அந்த உடலை விட்டு பிரிந்த பின்பு மீண்டும் புது உடல்களை எட்டுகிறது. அந்த வகையில் இன்று ஆண்டியாக இருந்தவன் அடுத்த பிறப்பில் அரசனாக உடல் எடுக்கலாம். அரசனாக இருந்தவன் ஆண்டியாக உடல் எடுக்கலாம். மனித பிறப்பில் இருந்தவன் தாழ்ந்த பிறப்பிற்கு உடலை எடுக்கலாம். இது அனைத்துமே ஆன்மீக நிலையில் உருவாக்கப்பட்ட உண்மை நிலைகள். கர்மா என்று சொல்வோம். கர்மா என்றால் தமிழில் செயல் என்று பொருள். நாம் ஒவ்வொருவரும் செய்யும் செயலுக்கு தக்கவாறுதான் பிறப்பை எட்டுகின்றோம். இதில் நடைமுறையில் உள்ளது ஆவிகள், பேய்கள், பிசாசுகள் என்றெல்லாம் நாம் சொல்லி நம்பி வருகிறோம். அது அல்ல, அனைத்துமே உயிர்கள். இந்த உயிர்கள் உயர்வான நிலையை அடைவதற்காக உடலை விட்ட பின்பு பல நிலைகளில் போராடும். இருப்பினும் கடவுளின் கருணை இருந்தால்தான் அவர்கள் மீண்டும் உடல் எடுக்க இயலும். இந்த உண்மையான விஷயத்தை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாயாக பிறந்தது கெடுவினைகள் செய்யாமல் வாழ வேண்டும். நாயாக பிறந்திருந்தாலும் முழு முதல் கடவுளை பற்றிய சிந்தனை அதற்குள் இருந்ததென்றால், தீமைகள் செய்யாமல் வாழ்ந்ததென்றால் மீண்டும் மனித பிறப்பு கிட்டுவதற்கு உண்டான பலன் நாய்க்கு மட்டுமல்ல, இழிபிறப்பில் உலாவிக் கொண்டிருக்கும் அனைத்து உயிர்களுக்குமே இது பொருந்தும். இன்று மனித தோற்றத்தில் இருந்து கொண்டு விலங்குகளைப் போல் செயல்கள் செய்து வருபவர்கள் மீண்டும் விலங்காகத்தான் பிறக்க வேண்டும். இதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் தெளிவாக சொல்லப்பட்ட விஷயங்கள். எதுவுமே இல்லை என்று இல்லை, அனைத்துமே உள்ளது. நன்மை தீமைகளை நாம் எப்படி உணர்கிறோமோ அதே போல்தான் உடலுக்கும் உயிருக்கும் உண்டான நிலைகளையும் நாம் உணர வேண்டும். உயிர் என்பது உத்தமமானது. உயிரை எவராலும் அழிக்க முடியாது, உடலைத்தான் அழிக்க முடியும். இன்று ஒருவரை கொலை செய்கிறார்கள் என்றால் இந்த உடல்தான் அழிகிறது, அந்த உயிர் அழிவது கிடையாது. அந்த உயிர் மீண்டும் பிறப்பெடுக்கும். அந்த பிறப்பில் பழிவாங்கும் உணர்வோடு உடல் எடுக்கக்கூடிய நிலை கடவுளிடம் வேண்டுதலின்படி அதுவும் கிடைக்கும். ஒருவரை நல்நிலையில் வாழ வைக்கவும் தீய நிலைக்கு தள்ளிவிடவும் கடவுளை நம்பிக்கொண்டு கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும் உயிர்களுக்கு இந்த நிலைகள் எல்லாம் நிச்சயம் கிட்டும். மீண்டும் சொல்கிறேன், பேய், பிசாசு, பூதங்கள் அப்படி இப்படி என்று எதுவும் பூமியில் இல்லை. ஆத்மாக்கள் மட்டுமே உள்ளது, உயிர்கள் மட்டுமே உள்ளது. அந்த உயிர்கள் அந்தர் ஆத்மாவாக, அதாவது பூமியில் பாதம் பதிக்க முடியாத வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் தங்களின் வாசத்தை
தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இன்று ஒரு கணவன் மனைவியை விட்டு பிரிந்து விட்டான் என்றால் நிச்சயம் 30 தினங்களுக்கு மனைவியையும் தன் உற்றார் உறவினர்களையும் சுற்றி வந்தே இருப்பான். அவர்களுக்கு கர்ம காரியம் குடும்பத்தார் செய்த பின்புதான் அந்த ஆத்மா அந்த இடத்தை விட்டு தண்டனைக்குரிய இடங்களுக்கோ அல்லது புண்ணிய நிலையை அடையக்கூடிய இடத்திற்கோ செல்லும். இந்த விஷயங்களெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். ஆத்மாக்களை கண்டு எவரும் அஞ்ச வேண்டிய நிலையே இல்லை. ஆத்மா நம்மளை ஆதரிக்கக்கூடியது. ஆத்மா எவர் கண்ணுக்கும் புலப்படாதது. நான் பேயை பார்த்தேன், பிசாசை பார்த்தேன், அப்படி இப்படி என்று சொல்வதெல்லாம் பொய், உண்மையல்ல. உயிர் எவரின் கண்ணுக்கும் தெரியாது. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு உயிரோடு இருக்கும் ஒரு உடலுக்குள் வந்து வாசம் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளும் உள்ளது. அப்படியாப்பட்ட நிலையில், அதாவது அந்த உயிர்களுக்கு தேவையானதை பெறுவதற்காக உயிரோடு உள்ள உடலில் நுழைந்து தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள விரும்பும் பட்சத்தில் வரும். அப்படி வரும் பொழுது சம்பந்தப்பட்ட நபர் அந்த உயிரின் ஆசைகளை நிறைவேற்ற இயலாமல், அது விரும்பும் விருப்பத்திற்கு இவர்களை மாற்றிக்கொள்ள முடியாமல் போகும். அதனால்தான் அவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் ஆன்மீகவாதிகள் அப்பேற்பட்ட நிலையில் உள்ளவர்களை அடையாளம் கண்டு அதற்கு அந்த ஆத்மாவுக்கு என்ன தேவை என்பதை கேட்டுக் கொடுக்கும் வழக்கம் ஏராளமாக உள்ளது. மேலும் எந்த உயிரும் எந்த உயிரையும் தேவையில்லாமல் பழிவாங்க எண்ணாது. அனைத்தும் நம் செயல்நிலைகளையும் கடவுளின் செயல்நிலைகளையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டே வாசம் செய்யும். இன்று ஆன்மீக உணர்வுடன் முழு முதல் கடவுளுக்கு சேவை செய்து உடலை விட்ட உயிர் மீண்டும் பகவானின் கருணையால் ஆன்மீக உடலை எடுக்கும். கூடுதலான பலத்துடன் ஆன்மீக உடலை எடுக்கும். ஆன்மீகம் உணராமல் பௌதிக நிலையில் வாழ்ந்து நல்ல நிலையில் எந்த கெடுதலும் செய்யாமல் வாழ்ந்த உடல்களுக்கு ஆன்மீக குடும்பத்தில் நிச்சயம் பிறப்பு கிட்டும். அப்பொழுது அவர்கள் ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை அறிந்து வாழ்ந்து முழு முதல் கடவுளுக்கு சேவை செய்து மீண்டும் உயர்வான பிறப்பை எட்டுவதற்குண்டான சக்தி அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு உடலை எடுத்து அந்த ஆத்மா செயல்படும். இன்று குருமார்கள் அனைவருமே இன்று பூமியில் அனைத்து மத குருமார்களும் விரிந்து பறந்து இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே போன ஜென்மத்தில் முழு முதல் கடவுளுக்கு சேவை செய்து, அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பரிபூர்ண சேவை செய்து வந்தவர்கள்தான் உயர்நிலையில் இருப்பார்கள். இடையில் ஒருவர் சிறுவர் ஏமாற்று வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டு அவர்களுக்கெல்லாம் கொடிய தண்டனை காத்து கொண்டிருக்கிறது என்பதை உணராமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் உண்மையான ஆன்மீகவாதிகள் கவனமாக பார்த்து கொண்டு அவரின் கர்ம வினையை அவர் அனுபவிக்கட்டும். ஏதாவது ஒரு பிறப்பில் பகவான் கிருஷ்ணரை அறிந்து பிறப்பெடுத்து வருவார்கள் என்ற உண்மையெல்லாம் உணர்ந்து அவர்களின் ஆன்மீக கடமையில் தெளிவுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் முதலில் நல்ல ஆன்மீக குருவை அடையாளம் கண்டு அவர்களை சரணடைந்தால் நமக்கும் நல்நிலை கிட்டுவதற்கு உண்டான சூழல் விரைந்து கிட்டும். ஆன்மீக குருவை அடையாளம் கண்டு முழு முதல் கடவுளை உணரும் பட்சத்தில் ஒரு உடல் அடுத்த பிறப்பில் மேன்மையான பிறப்பை எடுத்து பகவானை தெளிவாக உணரும் சக்தியை பெறுகிறது. உடல் என்றுமே அழியக்கூடியது, உயிர் என்றுமே அழியாதது. இந்த பிரபஞ்சங்கள் தோன்றியதிலிருந்து உயிர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அது பல பல உடல்களை எடுத்து வாழ்ந்து மடிந்து மீண்டும் உடல் எடுத்து வாழ்ந்து வருகிறது. இதுதான் உண்மையான நிலை. மற்ற நிலைகளை பற்றி
நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. ஆயுஷ்மான் பவ, கீர்த்திமான் பவ, ஜெய் பவ.